இன்றைக்கி மேட்ச்சில் இவர் உள்ளே வந்து தான் இப்படி நடக்கணும்னு விதி இருக்குது. அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சம்பவம் நடந்தது இங்கிலாந்து வார்சஸ் இந்தியா செகண்ட் T20. அது என்ன விளான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹேரி ப்ரூக்கும் சுரேஷ் ஐயரும் அந்த டாஸ் டைம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணும்போது இன்றைக்கும் பிக் டிசிஷன், அதாவது இந்தியா வின் தி டாஸ் அப் டு பேட் ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லி தைரியமாக முடிவு எடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வைபவ் சூரியவன்சி இன்றைக்கி டிபியூட் மேட்ச், அதாவது வேர்ல்டு கப் மாதிரி ஒரு பிளேஸுக்கு தகுதியான ஒரு ஆளை இன்றைக்கி வேர்ல்டு ஆஃப் கிரிக்கெட்டில் இறக்கியிருக்காங்க. இந்தியன் T20 கிரிக்கெட்டில் வேறு லெவல், நல்ல சான்ஸு. இன்றைக்கி ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ண இந்தியா அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சனை வெளியே தள்ளிட்டு வைபவ் சூரியவன்சி இறக்குனாங்க. ஸ்டார்டிங்கிலேயே குட் இன்டென்ட்டோட ஆடினாங்க ரெண்டு பேரும். அதாவது இவங்களோட மனதில் தெம்பு, அதாவது டீசெண்டாக ஆடக்கூடாது, அதிரடி காட்டணும் அப்படிங்கிற மாதிரி அடித்தாங்க. பட் வைபவ் சூரியவன்சி இஸ் கான் 14 ரன்ஸ். பட் அபிஷேக் சர்மா க்ரூசியல் ஹிட்டிங், அதாவது ஃபஸ்ட்டு ஒரு 10 பால்ஸாக அவருக்கு பால் படவே இல்லை, வைபவ் சூரியவன்சிக்கு தான் பட்டுட்டு இருந்தது. அது மனசில் நினச்சிருப்பார், என்னப்பா சின்ன பையன்லாம் வந்து அடிக்கிறான், நம்மளுக்கு வந்து பால் மெட்டாக மாட்டேங்குது, பட மாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தார். பட் ஒரு 2 ஷாட் ஆனாலும் அதை பிக்கப் பண்ணி செமையாக ப்ளே பண்ணாப்புல, அந்த மாதிரி ஒரு ஷாட்டு சம்பவங்கள் பண்ணிகிட்டு இருந்தார். கிட்டத்தட்ட 24 பாலுக்கு 43 ரன்கள் அடிச்சிருந்தப்போ அவுட் ஆகி இப்போ விழுந்து திரும்பிட்டார். ஸோ அதுக்கப்புறமா கேப்டன் சுரேஷ் ஐயர் இவர் உள்ளே வந்து செமையாக இன்டென்ட்டு, அதாவது வந்த புதுசுலேயே வேகமாக நம்ம அடிச்சுக்கிட்டே இருக்கணும், ரன்ஸை குதிச்சுக்கிட்டே இருக்கணும், அந்த இன்டென்ட் செம்மையாக இருந்துச்சு. இஷான் கிஷனோட அந்த பார்ட்னர்ஷிப்பு செம்மையாக அமைஞ்சது. அந்த பார்ட்னர்ஷிப் என்னென்னா, இவங்களோட மைண்டில் என்னென்னா, அதாவது பெரிய ஷாட் விளாட பிக் ஷாட் வரலினாலும் நம்ம அந்த சிங்கிள்ஸு 2s 3s அதை வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் வச்சுக்கணும் மைண்டில் அப்படிங்கிற மாதிரி. எந்த பால் அடித்தாலும் எங்கே போனாலும் ஃபீல்டர்கிட்டையே பால் போனாலும் இவங்க அந்த சிங்கிளை வந்து மேக் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதனால் வந்து ஸ்கோர் போர்டு வந்து ரைஸ் ஆகிட்டே இருந்தது. இந்தியாவுக்கு பெரிய பெரிய அது வந்து பாசிட்டிவாக அமைஞ்சுது. ஸோ இஷான் கிஷான் கடைசி வரைக்கும் பால் படலை, நல்லா தான் ஆடிட்டு இருந்தாப்புல. பட் ஏன்னு தெரில, கடைசியாக ஒரு 10 பால் 15 பால்ஸ் கிட்ட டாட்டாவே போயிட்டு இருந்தது. ஆனால் அடிக்கிறாரு, இன்டென்ட்டோட வேகமாக அடிக்கிறாரு, பட் ஃபீல்டரை நோக்கி அடிக்கிறாரு, அது கேப்பை ஃபைன் பண்ணி ஆடலை. ஸோ அதன் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா இஷான் கிஷனுக்கு பெருசாக போகல. 43 அவரும் அவுட்டு. பின்னாடி திலக் வர்மா உள்ளே இறக்கி, அதாவது சிவம் துபே, அக்ஷர் பட்டேல், ஹர்ஷித் ராணா இவங்கெல்லாம் அந்தளவுக்கு பெரிய பர்ஃபார்மன்ஸ் கொடுக்காதனால திலக் வர்மா இந்த இடத்துல ஒரு ஃபினிஷிங் ரோலை எடுத்து இன்றைக்கி அடித்து ஆகணும், அந்த மாதிரி கட்டாயம் தள்ளப்பட்டார். அந்த மாதிரி ஒரு சம்பவமான ஜப்ராஜ் ரோவரை அடித்தது மூலிமா 20 ஓவருக்கு இந்தியா 190 ரன்களை நோக்கி போயிடுச்சு திலக் வர்மா அடித்ததுனால. ஸோ 7 விக்கெட் இழந்துட்டாங்க. இஷான் கிஷன் தான் 40 பாலுக்கு 49 ரன்னு, அபிஷேக் சர்மா 24 பாலுக்கு 43 ரன்னு. சாம் கரன் பர்ஃபெக்டாக குட் லென்த்து பாலை திருப்பி போட்டதுனால 4 ஓவருக்கு 33 ரன் கொடுத்து 3 விக்கெட்டை இம்பார்ட்டன்ட் விக்கெட் எடுத்ததுனால இங்கிலாந்துக்கு வந்து 190 ரன்ஸ் டு வின் ஈஸியாக இருக்குது. 190 ப்ளஸ் அவங்க கண்டிஷனுக்கு அடிச்சிருவாங்க. செகண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்டிங்லேயே வந்து இட்ஸ் அண்ட் ட்ரீம் ஸ்டார்ட் இன் ஹர்ஷ்தீப் சிங் லைஃப் அப்படிங்கிற மாதிரி இங்கிலாந்து கண்டிஷன்ஸில் ஃபில் ஷாட், ஜெஸ் பட்லர் 2 பேரும் ஃபஸ்ட் ஓவர்லேயே கான். இது எப்படி இருக்கும் ஹர்ஷ்தீப் சிங்கு? ஸோ அதுக்கப்புறமா ஹேரி ப்ரூக் உள்ளே வந்து ஒரு காட்டினாரு பாருங்கள் கேப்டன்சி இன்னிங்ஸுன்ட்டு. அடேங்கப்பா 15 பாலுக்கு 38 ரன்கள், என்ன மாதிரி ஒரு அடி போட்டு பொழவாலும் பொழந்துட்டாப்புல. பட் அக்ஷர் பட்டேல் திடீர்னு உள்ளே கொண்டு வந்து சுரேஷ் ஐயர் அந்த கேப்டன்சி நான் இப்படித்தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணாப்புல. ஒரு விக்கெட்டு வேணும் அப்படிங்கிற மாதிரி சுரேஷ் ஐயர் உள்ளே கொண்டு வந்தார். அந்த கேட்ச் எட்ஜ் வாங்கின கேட்சை நல்ல ஒரு டிசிஷன் எடுத்தார் சுரேஷ் ஐயர். இந்த மாதிரி டிசிஷன் இவர் நல்லா எடுப்பார்னு நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் ஒருத்தர் மட்டும் இங்கிலாந்து டீமை விடவே இல்லை. கடைசி வரைக்கும் மேட்சை தம் லைன், அதாவது திக்கெட்லேயே வச்சுருந்தாருன்னா
அது நம்ம ஜேக்கப் பெத்தால் மட்டும்தான். எங்கே அதாவது T20 வேர்ல்டு கப் 2026 செமிஃபைனல் வான்கேடே மைதானத்தில் ஜேக்கப் பெத்தால் செஞ்சுரி அடிச்சும் வின் பண்ண முடியல. அந்த ஏக்கம் இன்றைக்கி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு நல்லாவே தோணுச்சு. இன்றைக்கி ஃபினிஷப் பண்ணி கொடுத்தே ஆகணும், அந்த கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாருன்னு நினச்சேன். அதே மாதிரி இன்றைக்கி தலைவன் பண்ணாரு பாருங்கள் ஒரு சம்பவம். ஒரு கட்டத்தில் 5 விக்கெட்டு போயிடும், ஆனால் ஒரே ஓவரில் பேக்கெட்டு தி பாம் ரவி பிஷ்ணோய் ஓவரில் உள்ளே கொண்டு வந்துட்டாப்புல. 46 பாலுக்கு 76 ரன்களை அடித்து ஒரு மாசிவ் கம்பேக்கான ஒரு இன்னிங்ஸ் ஆடினாரு பாருங்க ஜேக்கப் பெத்தல். அடேங்கப்பா, அது அவர்னால் மட்டும்தான் ஆட முடியும் அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணிட்டாரு. நாட் அவுட்டில் வெளியே போயிருக்காரு மேட்சை வின் பண்ணி கொடுத்து. அந்த மாதிரி சம்பவம். ஸோ ஃபைனலி மேட்ச் ரிசல்ட்டை பொறுத்த மட்டும் இங்கிலாந்து வின் பை 4 விக்கெட்ஸு. அதாவது இந்தியா 20 ஓவருக்கு 190 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. ஸோ 191 ரன்ஸ் அடித்தா வின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஈஸியான ஒரு டார்கெட்டை தான் ஃபிக்ஸ் பண்ணாங்க இந்தியா. ஸோ அதை 19 ஓவர்லேயே அடிச்சிட்டாங்க இங்கிலாந்து. அது அடித்ததுக்கு காரணம் யாருன்னா ஜேக்கப் பெத்தல் தான் மேன் ஆஃப் தி மேட்ச். இங்கிலாந்து டீம் இந்தியாவை இந்தளவுக்கு புரட்டி எடுப்பாங்கன்னு சொல்லி யாரெல்லாம் எதிர்பார்த்தீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.